சத்துணவு திட்டம்னா எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாங்க, மத்திய நேரத்துல சத்துணவு போட்டாங்க, அது ஒரு திட்டம். தாலிக்கு தங்கன்னா அது ஒரு திட்டம். அம்மா மினி கிளினிக்னா அது 2000 மினி கிளினிக் திறந்து ஒரு டாக்டர், ஒரு நர்ஸ், ஒரு பணியாளர் வச்சு காலையில இருந்து மாலை வரைக்கும் அங்க இருந்து மருத்துவம் பார்த்தாங்க, அது ஒரு திட்டம். இது என்ன திட்டம் நீங்க சொல்றது? அது என்னவோ 46 வகையான குறைகளுக்கு தீர்வு காண்றேன். இதெல்லாம் செய்ய வேண்டியது யாரு? ஒரு அரசாங்கம் அதனுடைய நிர்வாகம் சரியா இருந்தா இத்தனை நாள் செஞ்சிருக்கணும்ல. இவ்வளவு நாள் நாங்க செய்யல, எங்களுக்கு செய்ய வக்கில்ல, நாங்க இனிமேல் பட்டுதான் போய் உங்ககிட்ட கேட்டு செய்யறோம்னா இவ்வளவு நாள் கொடுத்த மனு எல்லாம் என்னாச்சு? இவ்வளவு நாள் வச்ச கோரிக்கை எல்லாம் என்னாச்சு? ஸ்டாலின் வந்து எதிர்கட்சி தலைவரா இருக்க சொல்ல பொட்டிப்பார், அவைப்பார், போட்டுப்பார், இதுல நான் பாக்கெட்ல வச்சிருக்கேன் பாருன்னாரு. அது என்னாச்சு? நீங்க அதெல்லாம் அதிகாரிகள் இவ்வளவு நாள் செயல்படுத்தி இருந்தாங்கன்னா இப்ப ஏன் அந்த குறைபாடு இருக்கு? நீங்க அந்த திட்டமே நீங்க இந்த ஆட்சி செயல்படலன்றதுக்கு அதை விட என்ன சாட்சி இருக்கு? சரி, அப்ப கூட இது திட்டமா? ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை, ஒரு அரசு அலுவலகம் இருக்குன்னா எதுக்கு இருக்கு? ஒரு தாசில்தார் ஆபீஸ்னா எதுக்கு இருக்கு? இந்த பட்டா கொடுக்கறது, வருவாய் சான்றிதழ் கொடுக்கறது, இதுதானே. அதை கூட ஆன்லைன்ல கொடுக்கறதா சொல்றீங்க.